அவர்கள் உடலில் ஓடுவது எனது ரத்தம்தான். இருக்கும் நேரமில்லை, கருமத்தை ஏற்றுக்கொள்ளும் நேரம் சந்தியா. அனைத்தும் வெளியில் வந்துவிட்டது சந்தியா. இனியும் இதை நான் எண்ணம் நன்மை பொருந்தியதாக இருந்தால் இந்த பாலகர்களை தாங்கள் ஏன் துறந்தீர்கள்? ஏனெனில் உண்மையில் நான் பூலோகத்தின் கர்மாவை கழிய வேண்டும் என்று நினைத்தேன். மேலும் என்னதான் நடக்கிறது சூரிய தேவா? செய்துவிட்டாய். அறிந்தேன், நீ பூலோகத்தில் இருந்த வனத்தின் ஒரு பகுதியை இங்கு எடுத்து வந்திருக்கிறாய். பலம் இருக்கின்ற காரணத்தால் நீ அதனை தவறாக கூறினேன். இந்த பாலகர்கள் தாங்களும் அவர்களை சந்தியுங்கள். சூரிய புத்திரர்களை, அஸ்வினி குமாரர்களை தன்னுடைய புதல்வர்களாக ஏற்றுக்கொண்டார். இனி தாங்களும் அவர்களை தேவர்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கூறுங்கள் தேவேந்திரா, அந்த சடங்கு இனி நான் என்ன கூறுவது சனி? இந்த அனைத்தும் நடக்கும். தாங்கள் கட்டளையிடுங்கள் சூரிய தேவா. மாற்றிவிட்டது. மேலும் அதன் வினையைத்தான் நான் அனுபவிக்கிறேன். தேவி சந்தியாவை சாபத்தில் இருந்து விடுபடவே நான் செய்தேன். தவறான நோக்கத்துடன் அல்ல. இவர்கள் எனது புதல்வர்கள் என்று அனைவரிடமும் எவ்வாறு நான் கூற இயலும்? இவர்கள் உண்மையில் தாங்கள் இப்பொழுதும் ஒன்றை புரிந்து கொள்ளவில்லை. ஒருவரின் உருவம் அல்ல, அவரது கர்மம் தான் அவரது உண்மையான அடையாளமாகும். வந்தீர்கள். நிச்சயமாக இந்த குழந்தை எனக்கு பிறந்திருக்க முடியாது. நான் இந்த சிசுவை துறந்து விடுகிறேன். எடுத்துச் செல்கிறவனை என் பார்வையில் இருந்து தூரமாக. சூரிய தேவரின் சக்தி குறைந்து கொண்டே வருகிறது. நாம் இப்பொழுது ஏதேனும் ஒன்றை செய்தே ஆக வேண்டும். ஆனால் எப்படி சனி? அதற்கான வழியும் இங்குதான் உள்ளது. அதுதான் தங்களை குணமடைய செய்ய இயலும்.